கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கத்தில் பைக் பார்க்கிங் வந்ததுனாலே பைக் பார்க்கிங் தேடுறதே பெரிய விஷயமா இருக்கும். நான் இப்போ பைக்கை தான் முதல்ல தேடணும். என் பைக் எங்கே போச்சு? ஐயோ, டோக்கன் வேறு காணலையே. நம்ம பைக்கு இதே பார்த்தோம், B28 மார்க். இதான் நம்ம டோக்கன். பொதுவாகவே நம்ம நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்திருக்கேன். வரும்போதுலாம் காமனாக பார்க்குறது பைக்கை தேடி என்னை மாதிரி நிறைய பேர் நிற்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய செக்ஷன் B29 B40 நிறைய செக்ஷனாக போட்டிருக்கனால இங்கே வந்து யாருக்குமே அந்த வழி தெரியவே இல்லை. எங்கே இருக்கோம், பைக்கை விட்டோம், எங்கே போச்சு எதுவும். நாமளும் அதான் செய்வோம். பார்க்கிங் அழகாக இருக்குல்ல, ஃப்ரீயாக இருந்தார். வெளியேறும்படி வராதிங்க. ஒரு 10 ரூபா டோக்கன் வச்சுருங்க, அதான் வந்து பெட்டர். இதுதான் வந்து பெட்டரு. இங்கே வந்து பார்க்கிங் வைஃபை இருக்குது, ஃப்ரீ வைஃபை தான். அது உடனே கனெக்ட் ஆகுது. பைக்கு வேறு ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவில் என்றைக்கும் ட்ரீட் வைக்கவே இல்லை. நானும் கேட்குறேன், ட்ரீட்டு வைடான்னு. அவன் வைக்கவே மாட்டேங்கிறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போகிறதா இருந்தால் போய் சுற்றி போகணும், இப்போ யூட்டர்ன் அடித்து வரணும். அந்த டிராஃபிக்கு அது இதுன்னு 1000 பிரச்சனை. சென்னை டிராஃபிக்கை பற்றி தெரியாதா? நம்மளாம் முன்னாலாம் சென்னை வந்து இது வெளியே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவுட்டர் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து சென்னை வந்து கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு வரையே சென்னைன்னு ஆகிடுச்சு. யாரை கேட்டாலும் செங்கல்பட்டு இருந்துட்டு சென்னைக்கு வந்துருக்க மச்சான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து சென்னை விரிஞ்சிக்கிட்டே வருது. பட்டு மக்களும் அதே மாதிரி கூட்டிகிட்டே வராங்க. யாருக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஒன்வேல தான் போகிறோம். ஒன்றையெல்லாம் போகக்கூடாதுப்பா. பட் இந்த ரோட்டில் வந்து போய் நிறைய பேர் போவாங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாமளும் இப்போ ஒன்றையில் போகிறோம். அது எப்பவும் வழக்கமாக போலீஸ் நிற்பாங்க. பார்ப்போம் நிற்கிறாங்களா என்ன திட்டம் தரணும். இதில் எல்லாருமே ஜோடியாக போகிறாங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்தாலே எல்லாருக்கும் ஜோடியாக போகிறாங்க. லைட்டாக கொஞ்சம் பொறாமல் வெயிட் இருக்குது, இது எப்படின்னா சொல்லிக்கலாம் இருக்குது. சரி விடுங்க, நமக்கிட்ட இல்லை நல்லா இல்லை, யாருக்குமே இல்லைன்னா ஆயிடக்கூடாது. இருக்கலாம் பார்த்துக்கலாம். ஒன்று சிக்னல் போலீஸ் நிற்கிறாங்க, இப்படி தப்பிக்கலாம். ஒதுங்கி நிற்போம். இப்போ நம்ம எங்கே
இருக்கேன்னா வண்டலூர் ஜூ சிக்னலில் நிற்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு 4 சிக்னல் 4 இதோட இது எடுத்தாங்க. ஒரு வழியாக தப்பு வந்தாச்சு. வந்து பக்கத்து காலேஜ் ஜூ ஒரு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் இந்த ஏரியா எப்போவுமே. பட் இன்றைக்கி சாட்டர்டேனால காலேஜ் சுற்றுனால பெருசாக அந்த டைமில் கூட்டம் இல்லை. நான் நிறைய டைம் வந்து இந்த கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம வந்து காலேஜுக்கு தான் வீட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். விழா பார்த்தீங்களா, அழகா தெரியுங்களா? நான் வந்து ரீசெண்டாக ஒரு கோட்டஸ் வந்து அது எழுத்தாள ஜெயகாந்த் வந்து ஒரு கோட்டஸ் அந்த வார்த்தை உண்மையில நல்லா இருந்தது. அப்படி என்னடா வார்த்தை அப்படின்னு கேட்டீங்களா, இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னா, அவர் சொல்லுவார், தன்னுடைய திறமை வந்து எங்கே மதிக்கப்படுதோ அந்த மதிப்பை நம்ம எதிர்பார்க்குறது வந்து கருவம்லாம் கிடையாது, அதுவும் ஒரு சுயமரியாதை. ஒருத்தங்களுக்கு பாட வரும், ஒருத்தவங்களை எழுத வரும். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்புக்காக பார்த்துருப்பாங்க, எழுதணும் அப்படின்னா ஒன்று அந்த வாய்ப்புக்காக இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கும் நல்லா எழுதணும் செய்வாங்க. இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும். ஆனால் ஒரு ப்ளூ கலர் போட்டு ஒரு தள்ளுவண்டி கிட்டக்கா கடமைக்கூடிய அசைவ சாப்பாடு 70 ரூபா சாப்பாடு செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஒன்று கூட குறை சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ ஒர்த்தான சாப்பாடுங்க அது. உண்மையில் நான் ஒரு வாட்டி யதார்த்தமாக போய் சாப்பிட்டேன். செம்ம ஒர்த்து, அன்லிமிட்டடு சைவம் தான். பட் சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம விட்ட இடத்துக்கு வருவோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குங்களா. எனக்கு டான்ஸ் ஆட வருது, இப்போ எனக்கு எழுத வருது அப்படின்னா நான் அந்த இடத்துல அதை காமிக்கணும். அதை காமிச்சவங்க மற்றவங்க, அம்மா இவன் பெரிய எழுத்தாளன்னு, இவன் பெரிய டான்ஸரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஏளனமாக பேசுவாங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சுயமரியாதையோட இருக்கலாம். ஏன்னா நான் உண்மையாக டான்ஸர் ஆவேன், நான் எழுத்தாளர் தான் அப்படின்னு நம்ம வந்து சுயமரியாதை இருக்கலாம். அந்த இடத்த அவங்க சொல்லிருப்பாங்க, அவன் கருவம் பிடிச்சிருக்கான், தலக்கணம் பிடிச்சிருக்கான். அப்படிலாம் இல்லை. கருவம் தலக்கணம்னா நான் ஒரு படைப்பாளி, எனக்கு இருக்குது, தப்பு இல்லையே. எனக்கு ஏன் தேர்ந்தமான நம்பிக்கை இருக்குது. நீ உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும், நீ நம்பிக்கையை காட்டணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான். இது வண்டலூர் பிரிட்ஜ், ஒரு பெரிய ரவுண்டான பிரிட்ஜ். சென்னையில் ரவுண்டான பிரிட்ஜுக்கெலாம் பஞ்சமே இல்லை. ஒரு நல்ல மெத்தட் இல்லை ரவுண்டானங்கிறது. ஒரு யூட்டனோ எந்த பக்கம் வேணால் எந்த ரூட் வேணால் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இது ஒரு ட்ராக். இது ட்ரெயின் வரும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது நம்ம ஈவினிங் டைம் வந்தீங்க, இந்த வெயிலெலாம் இல்லாதவங்க வந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ட்ரெயின் வரதை. நம்மளும் பார்க்கலாம், ஆனால் எப்போ ட்ரெயின் வரையும் யாருக்கு தெரியும். இங்கே தான் கொஞ்சம் இயற்கை மலைகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வண்டலூர் ஜூ காடுகள்லாம் இருக்கிறதுனால இங்கே தான் இந்த மலைகள்லாம் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மரங்கள்லாம் நான் சிட்டிக்குள்ளே போச்சுனாலே வெயில் மண்டையை குழப்பம், அவ்வளோ வெயில் இருக்கும். ஆமாம், நேற்றுக்கு வேறு மழை பெஞ்சிட்டு இருந்து இப்போ வெயில் அடிக்கி அதான் மறந்துட்டாங்க. எவ்வளோ வெயில், காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிங்க. நான் ஆஃபீஸ் முடிச்சு நைட்டு தூங்கி 7 மணிக்கு வெளியே வரேன், அப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வெயில் காலையில் இப்படி கொடுத்துட்டு எப்படா தூங்குறது அப்படின்னு பார்த்தேன். பட் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது ரூம், இந்த மாதிரி தான் இருந்து நானும் நல்லாவே தூங்குறேன். பெருங்குளத்தூர் சென்ட்ரா ஆஃப் சிட்டி, சென்னைக்குள்ளே வர்றதுக்கு பெருங்குளத்தூர் அப்படிங்கிறது என்னாலும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அவ்வளோ டிராஃபிக்கு, பெருங்குளத்தூரை தாண்டியாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து டிராஃபிக்லாம் இருந்துருக்கு. அவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். நான் பார்த்துருக்கேன். கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறி பெருங்குளத்தூர் தாண்டதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிடும். நான் 4 மணி நேரத்தில் எங்கள் ஊருக்கு பாய் தூரம் போயிடுவோம்னு வச்சுக்கோங்களா. இப்போ திருச்சி போகக்கூடியவங்களாம் போகிறதுக்கே திருச்சி போகிறதுக்கு தான் 6 மணி நேரம் ஆகும். ஆனால் அப்படின்னா ட்ரெயின் வச்சு லோக்கல் ட்ரெயின் இது விஷயம் நல்லா இருக்குல்ல. இந்த வெயில் டைம் மக்கள் நின்று போகிறது பார்க்கறதுக்கே ஆரம்பிச்சிருக்கேன். ஐடி ஐடி கம்பெனி செஞ்சர்
நெதர்லாண்டு. இந்த பில்டிங்கை பற்றி நான் சொல்லியே இல்லை, இது வந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நான் சென்னை வந்து புதுசாக ரூம் பார்க்குறதுக்காக நிறைய அலைஞ்சேன். அப்போ நான் பெருங்கலத்தூர் ஏரியாவில் தான் இருந்தேன். ரூம் பார்க்குறதுக்காக அலையும் போது அதில் இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க தெரியுமா. சும்மா ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ரெண்ட்டுக்கு விடுவோம் சார், மினிமம் 25,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 25,000 யாருங்க இருக்கா, எனக்கு சம்பளமே 10,000 தான், இன்னும் 25,000 வாடகை கேட்குறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு வீடோட்ட விலை வந்து 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா கொடுத்து தான் அந்த வீடை வாங்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் வாங்கக்கூடிய இருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான சிட்டி. இந்த பிரிட்ஜு இப்போ கட்டி பிடிச்சி போகிறாங்க. கட்டி முடிச்சா எனக்கு தெரியும் இந்த டிராஃபிக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு டிராஃபிக். முன்னாலலாம் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். பட் இப்போது டிராஃபிக் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. நிலா கூட அழகாக தெரியுது. பூந்து போயிடுவோம். பூந்து போனால் தான் செட் ஆகும். இந்த பைக் அதுக்கு தானே வச்சுருக்கோம். கார்லாம் வந்தால் தலையில் கை வச்சு டிராஃபிக்கில் நிற்கணும். பட் பைக்கு வந்து எப்போவுமே வந்து பைக்கை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆம்பளை பையனுடைய அதிகபட்ச தேவை என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பைக்கு, ஒரு ஃபோன். அவனுக்கு ஆசைப்பட்ட பைக்கு, ஆசைப்பட்ட நான் அவன் ஆசைப்படவே மாட்டான். எந்த ஆசையுமே இருக்காது. இதெல்லாம் நார்மலாக கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலியோட பையன் வந்து ஈஸியாக பண்ணுவான். ஆனால் கொஞ்சம் மிடில் கிளாஸ், என்னை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபோனு பைக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. எனக்குலாம் முதல் ஆண்ட்ராய்டு ஃபோன் என் கையில் தொடும்போது நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன். அதுதான் சாம்சங் J7 Pro. அதுதான் என்னோட முதல் ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் வந்தது. யோசிக்கிறாங்க நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆசை தான். இது எங்கே நடக்குது, நம்ம வந்து யாரும் வரவும் நமக்கு பொண்ணுங்கள்கிட்ட போய் பேசுறதுக்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த வாய்ப்பே கைவிடுறோம். பெருங்கலத்தூர் தாண்டி வந்துட்டுருக்கோம். என் வீட்டுக்கு இந்த சிக்னல் வந்து அப்படியே ரைட்டுக்கு. ஆனால் இப்போ நான் ரூம் போல் டீ குடிக்கலாம்னு வந்துட்டோம். ஏன்னா டீ தானே எல்லா பசங்களுடைய ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டர். அது மட்டும் கிடைக்காது. ரொம்ப இம்போர்ட்டண்டாக போலீஸ் நினைக்கிறாங்க.